Hi friends, welcome to Max Note channel. நம்ம டிஃபரன்ஷியல் ஜாமெண்ட்ரி லெசன்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். இன்றைக்கி டிஃபரன்ஷியல் ஜாமெண்ட்ரியில் தியரம் 1. The first fundamental form of a surface is a positive definite quadratic form in du, dv அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் ஃபார்ம் ஆஃப் ஏ சர்ஃபேஸ் அந்த ஈக்குவேஷன் இருக்குது இல்லையா, அது கண்டிப்பாக ஒரு குவாட்ராட்டிக் ஃபார்மாக தான் இருக்கும். அது கண்டிப்பாக என்னவாக இருக்கும், பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த ஃபார்மில், டியூ டிவி ஃபார்மில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, உங்களுக்கு தெரியும் ds ஸ்கொயர் ஈக்குவல் டு I ஈக்குவல் டு E இன்ட்டு டியூ ஸ்கொயர் ப்ளஸ் 2f du dv ப்ளஸ் g இன்ட்டு dv ஸ்கொயர். இதுதான் இந்த ஈக்குவேஷன் தான் ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் ஃபார்ம் ஆஃப் எ சர்ஃபேஸ். இப்போது இதை தான் நம்ம என்னென்னு ப்ரூவ் பண்ணோம்னா, ஒரு குவாட்ராட்டிக் ஃபார்மாக இருக்கும் இது அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். அது ஒரு பாசிட்டிவ் குவாட்ராட்டிக் ஃபார்ம்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். இந்த பென்சில் இருக்கிறதெல்லாம் நான் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தது, கன்ஃபியூஸ் ஆக வேணாம். நான் அப்படியே உங்களுக்கு தீரமாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் என்ன ப்ரூவ் பண்ணணும், தீரம் படி ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் ஃபார்ம் ஆஃப் எ சர்ஃபேஸ் ஒரு குவாட்ராட்டிக் ஃபார்ம், அதாவது பாசிட்டிவ் குவாட்ராட்டிக் ஃபார்ம்னு நம்ம ப்ரூவ் பண்ணோம். இங்கே நம்ம ஒரு குவாட்ராட்டிக் ஃபார்மை தான் கன்சிடர் பண்ணி எடுத்துக்கிறோம். அதாவது q is equal to a11 x1 square plus 2 into a12 x1 x2 plus a22 x2 square. இது ஒரு குவாட்ராட்டிக் ஃபார்ம்னு நம்ம கன்சிடர் பண்ணி எடுத்தோம்னா, x1 x2ங்கிறது இங்கே ரியல் வேல்யூஸ். நமக்கு தெரியும் ஏற்கனவே 10th கூட இருக்குது, குவாட்ராட்டிக் ஃபார்ம்ஸில் அந்த வேரியபிள்ஸ் எல்லாம் ஒரு ரியல் வேல்யூஸாக இருக்கும், நம்ம பார்த்துருக்கோம் முன்னாடியே. இது ஒரு பாசிட்டிவ் ஃபார்ம்னு நம்ம எடுத்துக்கலாம், பாசிட்டிவ் மொத்தத்தில். ஓகே, இப்போ பாசிட்டிவ் அப்படிங்கும்போது q கண்டிப்பாக 0 விட பெருசாக தான் இருக்கும் இல்லையா. இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாகவே நம்ம பாசிட்டிவ்னு எடுத்துட்டோம்னா q greater than 0வாக இருக்கும். அப்போது அந்த ரியல் வேல்யூஸ் x1, x2ங்கிறது கண்டிப்பாக நாட் ஈக்குவல் டு 0வாக தான் இருக்கும், ஏன்னா அது பாசிட்டிவ். ஓகே, அப்படி இருக்கும்போது இந்த கண்டிஷன்ஸ் ஃபார் q டு பி பாசிட்டிவ் டெஃபினட்டாக a12 ஈக்குவல் டு a21, தென் a11 இஸ் கிரேட்டர் தென் 0 and a11 a22 மைனஸ் a12 ஹோல் ஸ்கொயர் இஸ் கிரேட்டர் தென் 0. நமக்கு எல்லாமே தெரியும், இந்த குவாட்ராட்டிக் ஃபார்ம் டிட்டர்மெண்ட்டில் தான் நம்ம எடுப்போம் எப்போயுமே, தெரியும் இல்லையா. இங்கே கொடுத்துருக்கிற டிட்டர்மெண்ட் என்ன அப்படின்னா a11 a12 a21 a22. இதில் a21ம் a12ஓட வேல்யூ ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி ஈக்குவலாக இருக்கும்போது a11 கண்டிப்பாக பாசிட்டிவாக தான் இருக்கும், a22 கண்டிப்பாக பாசிட்டிவாக தான் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம டிட்டர்மெண்ட்டில் எப்படி எடுப்போம் எப்பவுமே வேல்யூ, a11 into a22 minus a21 into a12 அப்படி மல்டிப்ளை பண்ணுவோம். இங்கே ரெண்டு வேல்யூவும் ஈக்குவல் அப்படிங்கிறதுனால a12 ஹோல் ஸ்கொயர் இஸ் கிரேட்டர் தென் 0ன்னு அவங்க போட்டாங்க. ஓகே, இப்போ இதுதான் பாசிட்டிவ் டெஃபினைட் குவாட்ராட்டிக் ஃபார்மோட கண்டிஷன்ஸ். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பார்ட் நம்ம எடுத்துக்கிறோம் என்னன்னா, அடுத்தது ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் ஃபார்ம் ஆஃப் ஏ சர்ஃபேஸ் எடுத்துக்கிறோம். அந்த இந்த ஈக்குவேஷன் E இன்ட்டு டியூ ஸ்கொயர் ப்ளஸ் 2f டியூ டிவி ப்ளஸ் g இன்ட்டு டிவி ஸ்கொயர். இது எந்த கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னா, இந்த கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இந்த 3 கண்டிஷன்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் ஃபார்ம் ஆஃப் ஏ சர்ஃபேஸ் ஒரு குவாட்ராட்டிக் ஃபார்ம், பாசிட்டிவ் குவாட்ராட்டிக் ஃபார்ம்னு நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க, satisfies the above conditions for a first definite quadratic form. ஓகே, நமக்கு ஆல்ரெடி ஒரு விஷயம் தெரியும் என்னென்னா, ஆர்டினரி பாயிண்டில் r1 வெக்டர் ப்ளஸ் r2 வெக்டர் இஸ் நாட் ஈக்குவல் டு 0 அண்ட் h ஸ்கொயர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் r1 வெக்டர் ப்ளஸ் r2 வெக்டர் ஹோல் ஸ்கொயர் கிரேட்டர் தென் 0 அப்படின்னு நமக்கு தெரியும். அதாவது ஆர்டினரி பாயிண்ட் டெஃபினேஷன் படி நமக்கு என்ன கொடுத்துருப்பாங்க, இது ரெண்டும் தான் கொடுத்துருப்பாங்க. r1 vector cross r2 vector not equal to 0, அப்புறம் h is equal to modulus of r1 vector cross
R2 வெக்டர் இஸ் நாட் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துருப்பாங்க. நம்ம இங்கே வந்து அது ஸ்கொயர் பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக அது 0 விட பெரிய வேல்யூவாக தான் இருக்கும். ஓகே, இப்போ h ஸ்கொயர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் R1 வெக்டார் இன்ட்டு R2 வெக்டர் ஸ்கொயர் இருக்குது. இது வந்து நம்ம தனித்தனியாக எழுத முடியும் இல்லையா? R1 வெக்டார் க்ராஸ் R2 டாட் R1 வெக்டர் க்ராஸ் R2 வெக்டர். ஓகே, இப்போது இதுக்கு வந்து ஃபார்முலா இருக்குது. அதாவது இந்த ஸ்டெப்லேருந்து இந்த ஸ்டெப் வரக்கு ஒரு குட்டி தீரமே நம்ம டிஃபைன் பண்ணியிருக்காங்க. 12th புக்கில் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. 6.10 தீரம் நம்பர். நீங்கள் போய் பார்க்கலாம். அதோட ரிசல்ட்டை வச்சு தான் நான் இந்த ஸ்டெப் போட போகிறேன். இப்போ வந்து R1 வெக்டர் ப்ளஸ் R2 வெக்டருங்கிறது இதுவாகும். செகண்ட் R1 வெக்டர் R2 வெக்டருங்கிறது C கிராஸ் Dயாகவும் நம்ம எடுத்துக்கிறோம். சரி, A கிராஸ் B டாட் C கிராஸ் Dயோட ரிசல்ட் என்ன அப்படின்னா A கிராஸ் C அடுத்தது B கிராஸ் D மைனஸ் A கிராஸ் D அடுத்தது B கிராஸ் C. இதுதான் இந்த ரிசல்ட். இந்த ரிசல்ட் படி நம்ம இதை கொண்டு வந்தோம்னா இப்போ A வேல்யூ வந்து இங்கே என்ன இருக்குது? R1 வெக்டர். தென் C வேல்யூ R1 வெக்டர். அப்போ R1 ஸ்கொயர்னு நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இங்கே B வெக்டர் என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க? R2 வெக்டர். தென் D வெக்டரும் இங்கே நமக்கு R2 வெக்டர் தான். அப்போ R2 ஸ்கொயர் மைனஸ் இங்கே A வந்து என்னது? R1. D வந்து என்னது? இங்கே R2. ஓகே, அப்போது R1 டாட் R2 கிடைக்கும். மறுபடியும் நம்ம B பார்த்தோன்னா Bங்கிற வேல்யூ என்னது? R2. Cங்கிற வேல்யூ என்னது? R1. இப்போ எகெயின் R1 டாட் R2 தான் கிடைக்கும். அப்போ ஹோல் ஸ்கொயர் நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம ப்ரீவியஸ் தீரத்துலேயும் தெரியும், இந்த சாப்டர் ஆரம்பத்துலேயும் தெரியும், ரொம்ப ரெகுலராக தெரிஞ்ச ஒரு ரிசல்ட் என்னன்னா R1 வெக்டார் ஸ்கொயர் வந்து E, அதே மாதிரி R2 வெக்டார் ஸ்கொயர் வந்து G. எல்லாருக்குமே தெரியும், காமன். அதான் இங்கே எழுதியிருக்கோம் நம்ம. மைனஸ் எஃப்போட வேல்யூ எப்பயுமே R1 டாட் R2. இது மட்டும் எஃப் ஹோல் ஸ்கொயர் வராது. அப்போது எஃப் ஸ்கொயர் நம்ம போட்டுக்கிறோம். இப்போ நம்ம இந்த ரிசல்ட்டை பார்க்கும்போது என்ன சொல்கிறோன்னா h ஸ்கொயர் வந்து கிரேட்டர் தென் 0வாக இருக்கும்போது EG மைனஸ் எஃப் ஸ்கொயரும் கிரேட்டர் தென் 0வாக தான் இருக்கும். ஸோ ஈயோட வேல்யூ என்னது? R1 ஸ்கொயர் வெக்டர் ஸ்கொயர். அப்போ அதுவும் கிரேட்டர் தென் 0. அதே மாதிரி G வந்து R2 வெக்டர் ஸ்கொயர். ஸோ அதுவும் கிரேட்டர் தென் 0. ஸோ இங்கே நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இந்த வேல்யூ என்னது? A11 A22 மைனஸ் A12 ஸ்கொயர் கிரேட்டர் தென் 0 இருக்கா? இங்கே வந்து EG மைனஸ் எஃப் ஸ்கொயர் இருக்குது. ஸோ இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது. அதுவும் கிரேட்டர் தென் 0ன்னு நம்ம சொல்லிட்டோம். அதே மாதிரி இங்கே வந்து A11 வந்து கிரேட்டர் தென் 0ன்னு சொல்லியிருக்கோம். இங்கே அதே மாதிரி E இஸ் கிரேட்டர் தென் 0ன்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ ஈக்குவேஷன் 2 இஸ் சாட்டிஸ்ஃபைஸ் த கண்டிஷன்ஸ் 1. அதாவது இந்த ஃபஸ்ட் ஃபண்டமெண்டல் ஃபார்ம் வந்து குவாட்ரேட்டிக் ஃபார்மோட கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணியாச்சு. அப்போ ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் ஃபார்ம் ஆஃப் ஏ சர்ஃபேஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு பாசிட்டிவ் குவாட்ரேட்டிக் ஃபார்ம்னு நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. அப்படி ப்ரூவ் பண்ணிட்டோம் என்றால் ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் ஃபார்ம் ஆஃப் ஏ சர்ஃபேஸ் இஸ் கிரேட்டர் தென் 0 ஃபார் ஆல் வேல்யூஸ் ஆஃப் u, v இஸ் நாட் ஈக்குவல் டு 0,0. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நோட்டில் என்ன சொல்கிறோன்னா we can also directly verify I is greater than 0. அந்த ஃபர்ஸ்ட்டு ஃபண்டமெண்டல் ஃபார்ம் ஆஃப் ஈக்குவேஷன் இருக்குது இல்லையா? அதுதான் இது வந்து கிரேட்டர் தென் 0ன்னு நம்ம டைரெக்டாக வேறு மாதிரி நம்ம ப்ரூவ் பண்ண முடியுங்கிறது காமிச்சிருக்காங்க. ஸோ E இன்ட்டு டி ஸ்கொயர் ப்ளஸ் 2f du dv ப்ளஸ் g இன்ட்டு dv ஸ்கொயர். இதுதான் ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் ஃபார்ம் ஆஃப் ஏ சர்ஃபேஸ். இப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபுல்லாகவே ஈயால் மல்டிப்ளை பண்ணி ஏயால் டிவைட் பண்ண போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட்டு ஃபண்டமெண்டல் ஃபார்ம் ஆஃப் ஈக்குவேஷன் எது? E இன்ட்டு du ஸ்கொயர் ப்ளஸ் 2f du dv ப்ளஸ்
g into dv ஸ்கொயர். இதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஈயால் மல்டிப்ளை பண்ணி ஈயால் டிவைட் பண்ண போகிறோம். ஓகே, e into du ஸ்கொயர் ப்ளஸ் 2f du dv ப்ளஸ் g into dv ஸ்கொயர். பியால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் உங்களுக்கு? இ ஸ்கொயர் டி ஸ்கொயர் ப்ளஸ் 2f, அது 2ef du dv ப்ளஸ் e into g dv ஸ்கொயர்னு கிடைக்கும். இங்கே 1/e வந்து டிவைட் பண்ண வேண்டியது இருக்கு இல்லையா, அது வெளியே இருக்கும். இப்போ இந்த ஈக்குவேஷன்லேயே நம்ம இன்னொரு ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ண போகிறோம்னா மைனஸ் எஃப் ஸ்கொயர் டிவி ஸ்கொயர் ப்ளஸ் எஃப் ஸ்கொயர் டிவி ஸ்கொயர்னு நம்ம பேலன்ஸ் பண்ணிட்டோம். இப்போ என்னென்ன பார்ட் நம்ம எடுக்கணும்னா இது 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 மூணையும் நம்ம a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் எழுத போகிறோம். அதாவது இது a இது பின்னு வச்சுட்டோம்னா இது மூணையும் சேர்த்து நம்ம எழுதணும். என்ன கிடைக்கும்? 1/e into e into du ப்ளஸ் f into dv ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? அடுத்து இருக்க ரிமைனிங் இதுவும் மட்டும்தான் இருக்குது. என்ன இருக்குது? ப்ளஸ் eg. இந்த dv ஸ்கொயர் காமனாக எடுத்துக்கிட்டோம்னா eg மைனஸ் f ஸ்கொயர் இன்ட்டு dv ஸ்கொயர் இருக்கும். ஓகே, இப்போ இதை தான் நம்ம இங்கே பார்க்கணும். இவ்வளோ ஸ்டெப்ஸ் வச்சு டிரைவ் பண்ணியிருக்காங்க. 1/e into e du ப்ளஸ் f dv ஸ்கொயர் ப்ளஸ் eg மைனஸ் f ஸ்கொயர் dv ஸ்கொயர். ஓகே, இப்போ நமக்கு தெரியும் இந்த eg மைனஸ் f ஸ்கொயர் இஸ் கிரேட்டர் தென் 0ன்னு நமக்கு தெரியும். இப்போ இது கிரேட்டர் தென் 0வாக இருந்ததுன்னா ப்ரீவியஸ் தியரத்தில் பார்த்தோம் இல்லையா, கண்டிப்பாக இயும் வந்து கிரேட்டர் தென் 0ன்னு நமக்கு தெரியும். ஸோ i இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0. இதுதான் நம்மளோட ரிசல்ட், எப்பயுமே இருக்கக்கூடிய ரிசல்ட்டு. இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம்னா i இஸ் பாசிட்டிவ் அப்படின்னு ப்ரூவ் பண்ணோம். we have to show that i is not equal to 0ன்னு ப்ரூவ் பண்ணணும். அதாவது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0ன்னு ப்ரூவ் பண்ணணும். ப்ரீவியஸ் தேர்த்துலேயே பார்த்தோம் நம்ம u, v is not equal to 0,0. ஸோ இப்போ என்ன இடத்துக்கு ரிவர்ஸாக எடுக்கிறோம். லெட் i equal to 0 அப்படின்னு எடுத்தோம்னா அதை மூலிமா எடுத்து நம்ம திருப்பி கொண்டு வரணும். ஓகே, இப்போ e into d ஸ்கொயர் ப்ளஸ் f into dv ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. அதாவது இதுதான் i இல்லையா, இப்போ இது ஃபுல்லாக 0ன்னு நம்ம எடுத்துக்கிறோம். இப்படி 0ன்னு எடுத்தோம்னா இங்கே இடையில பாசிட்டிவ் இருக்காங்கட்டி இதுவும் 0வாக இருக்கும், இதுவும் 0வாக இருக்கும். அப்போ இந்த ரெண்டு டேர்மாக நம்ம எடுத்துக்கிறோம். e into du ப்ளஸ் f into dv ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. அதேமாதிரி இங்கே eg மைனஸ் f ஸ்கொயர் இன்ட்டு dv ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துட்டோம். இப்போ இந்த டேர்ம் எடுத்துக்கிட்டோம்னா eg மைனஸ் f ஸ்கொயர் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0ன்னு நமக்கு தெரியும். அப்போ அது வந்து பாசிட்டிவ்னு நம்ம கன்சிடர் பண்ணோன்னா கண்டிப்பாக dv 0வாக இருந்தால் தான் இது ஃபுல்லாக 0வாக இருக்கும். ஸோ dv ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட்டு இதே எடுத்துக்கலாம், e into du ப்ளஸ் f into dv ஹோல் ஸ்கொயர்டு. இப்போ e into du ப்ளஸ் f into dv 0வாக இருக்கணும்னா இதுவும் 0வாக இருக்கணும், இதுவும் 0வாக இருக்கணும். ஆல்ரெடி நமக்கு dv வந்து இங்கே 0ன்னு தெரியுங்கிறனால இந்த ஹோல் டேர்ம் 0 ஆகிடும். இப்போ இது மட்டும் எடுத்துக்கலாம், e into du. e into du ஈக்குவல் டு 0னா சின்ஸ் e is not equal to 0ன்னு நமக்கு தெரியும். இங்கே முன்னாடியே நம்ம பண்ணோம் இல்லையா, e is greater than 0ன்னு நமக்கு தெரியும். அப்போ கண்டிப்பாக எது 0வாக இருக்கும்? du தான் 0வாக இருக்கும். இது 0 இல்லை பாசிட்டிவ்னு தெரிஞ்சிச்சுன்னா du தான் 0வாக இருந்தால் தான் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே 0 கிடைக்கும். ஸோ du ஈக்குவல் டு 0. இப்போது நமக்கு கடைசியாக கிடைச்சது என்னென்னா du ஈக்குவல் டு 0 அண்ட் dv ஈக்குவல் டு 0ன்னு நமக்கு கிடச்சிருக்கு. இப்படி கிடைக்கிறது வந்து which cannot be, கண்டிப்பாக இது வந்து ராங். ஏன்னா யூவும் வியும் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. u அண்ட் விங்கிறது வந்து ஒரு ஃபங்க்ஷன்ஸு, முன்னாடி டெஃபினிஷன்ஸ் பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ நம்ம i ஈக்குவல் டு 0 அப்படின்னு எடுத்தது வந்து ராங். ஸோ thus we get i is not equal to 0. i equal to 0 wrong அப்படின்னா கண்டிப்பாக அது not equal to 0, so that i is greater than 0. இந்த தீரம் ப்ரூஃப் ஆயாச்சு.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு சம் அதர் டேயில் இந்த தியரம் 2 வந்து நம்ம டிஃபரன்ஷியல் ஜியாமெட்ரி நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.